எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல இந்த ரூம் டூர் தான் பார்க்க போறோம். டைட்டில்ல நீங்க பார்த்துருப்பீங்க. ஸோ இது வந்து என்னோட ஸ்டுடியோ ரூம். யூடியூப் வீடியோஸ் எல்லாமே நான் இந்த ரூம்ல தான் எடுப்பேன். என்னோட பேக்ராப்ஸ் எல்லாமே இங்கே தான் இருக்கு. அண்ட் என்னோட மேக்கப் ரூம், என்னோட மேக்கப் ரிலேட்டட் திங்ஸ் எல்லாமே நான் இங்கே தான் ஸ்டோர் பண்ணிருக்கேன். நம்ம சேனல்ல ஆல்ரெடி ரூம் டூர் வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். பட் அது வீடியோ ரொம்ப லென்த்தாக போகுது. ஸோ இந்த வீடியோ நம்ம வந்து அந்த அளவுக்கு பெருசு பண்ண வேண்டாம். சின்னதாக ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளே முடிக்கிற மாதிரி ட்ரை பண்ணலாம். அண்ட் ஓகே, அந்த வீடியோலேருந்து இந்த வீடியோக்கு வேறு என்ன டிஃப்ரென்ஸ்னால் நிறைய சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோவில் இருந்து, அதாவது அந்த டைமில் இருந்து ஒரு 2 இயர்ஸ் ஆகிடுச்சுல, நிறைய இதில் சேஞ்சஸ் ஆகியிருக்கு. அதெல்லாம் என்னங்கிறதையும் இதில் காட்டுறேன். நான் அதில் நிறைய ப்ராடக்ட்ஸ் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்ஸ் எல்லாமே இதில் கொடுக்குறேன், செக் பண்ணி. ஓகே, இன்னும் ஒரு விஷயம் கூட சொல்லிடுறேன். என்னென்னா, நீங்கள் நம்ம சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறீங்க, நம்ம சேனலில் இருக்கிற வ்ளாக்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா, நம்ம வந்து இப்போ தனியாக ஒரு வ்ளாக் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதில் என்னோட டெய்லி வ்ளாக்ஸ், மினி வ்ளாக்ஸ் எல்லாமே வந்துட்டுருக்கு. ஸோ நீங்கள் கண்டிப்பாக அந்த சேனலையும் ஃபாலோ பண்ணி எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் இதில் பேசிக்கிட்டே, அதாவது பேக் கேமராவில் நான் வந்து ஷூட் பண்ணிகிட்டே பேசுகிறேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள். ஸோ இது வந்து நான் அளவு சொல்லி, ஓகேவா, இந்த மாதிரி எனக்கு இமேஜ் கொடுத்துட்டு, நம்ம பின்ட்ரெஸ்ட்லாம் பார்ப்போம்ல, ஸோ அதெல்லாம் பார்த்து ரெஃபரன்ஸ் எடுத்து இமேஜ் எல்லாம் கொடுத்து, அடுத்தது கரெக்டாக நான் இந்த இதுக்கு பக்கத்தில் அண்ட் அந்த சைடு ஒரு மிரரும் வேணும்னு சொல்லி வாங்கி பண்ணது. எம்டிஎஃப் ஃபுட், இது எம்டிஎஃப்ல பண்ணது. நாங்கள் அதை மெட்டீரியல் எடுத்து கொடுத்து நாங்கள் வச்சு பண்ணியிருந்தோம். ஸோ பெயிண்டிங் எல்லாம் நாங்களே தான் பண்ணோம் வீட்லேயே. ஒயிட் கலர் பெயிண்ட் அண்ட் ஈஸியாக அது வந்து அழுக்காகிற மாதிரியெல்லாம் இருந்துச்சு. ஸோ நான் என்ன பண்ணியிருந்தேன்னா, அதுக்கு மேலே இந்த வால்பேப்பர் வந்து ஸ்டிக் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த ரூம் ஃபுல்லாகவே இந்த வால்பேப்பர் தான் பயங்கரமாக டாமினேட்டிங்காக இருக்கும். ஏன்னா நான் இந்த ரூம்க்கு என்ன தீம் நினச்சேன்னா, ஒரு ஒயிட் வித் கோல்டு அது மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அதோட வாலோட கலருமே ஒரு மாதிரி ஒரு லைட் ஒரு எல்லோயிஷ் மாதிரி ஒரு கலர். ஸோ இந்த பேப்பர் வந்து நல்லா செட் ஆகி போனனால அதே வால்பேப்பரை இதுலேயுமே நான் வந்து ஸ்டிக் பண்ணியிருக்கேன். இந்த டிஷ்யூ பாக்ஸ் அந்த மாதிரி அமேசான்லேருந்து இதுக்கும் நல்லா செட் ஆகி போகிறதுனால இதை சூஸ் பண்ணியிருந்தேன். நல்லாயிருக்கு. இதோட லிங்க் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வந்து இங்கே வந்து ஒரு குட்டி விநாயகர் வச்சுருக்கேன். அண்ட் இதில் வந்து ஒரு ஏதாவது ஜுவல்லரி மாதிரி ஏதாவது போட்டு வைக்கலாம், என்ன வேணுனாலும் உங்களுக்கு விருப்பப்படி. இதெல்லாம் பக்கத்து ஷாப்பில் ஏதோ நம்ம ஷாப்பிங் போகும்போது குட்டி குட்டி திங்ஸ் பார்த்து வாங்குவோம்ல, இது 10 ரூபீஸ் அந்த மாதிரி ரேஞ்சில் தான். இந்த பாட் என்னன்னா, நம்ம வந்து இங்கே இந்த மண்பானை எல்லாம் செய்கிற இடம் இருக்கும்ல, அங்கே வாங்குவோமே, அந்த இடத்துல குட்டி குட்டியாக இருக்கும். இது எல்லாமே 10 ரூபீஸ் தான், ஓகேவா. அது வாங்கி நான் வந்து அந்த 3D அவுட்லைனர் கொடுத்துட்டு அது மேலே நான் வந்து பெயிண்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அது பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது நான் நினைக்கிறேன். அடுத்தது இந்த செட்டு, இது வந்து நான் இப்போ ரீசெண்டாக தான் செட் பண்ணியிருந்தேன். எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ஸ்பேஸ் இதுதான். ஸோ அதில் ஃபர்ஸ்ட்லேருந்து சொல்லிடுறேன். இந்த ட்ரே வந்து நான் இது எங்கள் அம்மா வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்தேன்னு நினைக்கிறேன். நல்லா இருக்குல்ல. உள்ளே நான் வந்து அந்த வால்பேப்பர் நான் வந்து ஸ்டிக் பண்ணிவிட்டு அதை அப்படியே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் இந்த புத்தா வந்து ஒரு மாதிரி இந்த ரூமோட தீமுக்கு ஒயிட்க்கு செட் ஆகி போகிறாரு. அண்ட் ரொம்ப பீஸ்ஃபுல்லான ஒரு லுக் இருக்கிறனால இது சூஸ் பண்ணியிருந்தேன், இது மீஷோலேருந்து. அண்ட் இதில் வந்து ஒரு கிளாஸ் வேஸ் வச்சுருந்தேன். ஒரு விண்டேஜ் லுக் இருக்கிற மாதிரி ஒரு கலர், ஓகேவா, ஒரு எல்லோயிஷ் ஒரு கோல்டன் கலர் மாதிரி ஒரு மைல்டாக இருக்கும். அண்ட் நீங்கள் வெயிலில் வைக்கும்போது இது கொஞ்சம் வேறு கலர் மாதிரி இருக்கும். ஸோ இந்த லைட்டிங்கில் இது இப்படி இருக்குது. அண்ட் அதுக்கு மேலே வந்து ஆர்டிஃபிஷியல் ரோசஸ் தான் வச்சுருக்கேன். இதுவுமே நல்லா தான் இருக்குது. இடையில கொஞ்ச நாள் நான் வந்து ஒரிஜினல் ரோசஸ் வச்சுருந்தேன், அப்போது இது சூப்பராக செட் ஆச்சு. ஸோ இதுக்கும் லிங்க்ஸ் கொடுத்தேன். அண்ட் இந்த மிரர் வந்து நான் அவ்வளோவா ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன், ஏன்னா நமக்கு அந்த அளவுக்கு கிளாரிட்டி இல்லை. பட் இந்த செட்டப்க்கு ரொம்ப நல்லா இருக்குல்ல, ஒரு கோல்டன் செட்டில், அதனால அதை நான் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த பாக்ஸுமே இதுக்கு கூட உள்ளது தான். ஸோ இது வந்து தனியாக வந்துருச்சு, நீ தான் இதை வந்து ஒர்க் பண்ணும் இது. அண்ட் இது வந்து என்னென்னா கேண்டில். இந்த கேண்டிலும் நான் வந்து இந்த பாக்ஸ் எல்லாம் வாங்கின இடத்துல தான் வாங்கினேன். ஸோ நான் என்ன நினச்சேன்னா, இப்போ தான் நம்ம ரூமில் வந்து எக்ஸ்ட்ராவாக பிங்க்ஸ் ஆட் ஆக போகுது. அதுனா இந்த ரோஸில் கலர் இருக்குது அண்ட் இதில் எல்லாம். ஸோ இதில் பிங்க் இருந்தால் நல்லா இருக்குங்கிறதுனால அதையுமே ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் இதுவும் வந்து ஒரு இந்த பானை கடையில் வாங்கினது தான். அண்ட் இதில் நான் வந்து கோல்டன் கலர் பெயிண்ட் பண்ணியிருக்கேன், உருளி பவுல் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஸோ இந்த எண்ட் இப்படி தான். அண்ட் இதில் வந்து லைட்டிங் பண்ணியிருக்கோம், இன்னும் நல்லா இருக்குது. ஓகே, அடுத்து இந்த சைடு வந்தோன்னா இது வந்து ஒரு ரவுண்ட் கார்பெட். இது எதுக்குன்னா, இந்த மிரருக்கு ஃப்ரண்ட்டில் போடுறது கொஞ்சம் நல்லா இருக்குங்கிறதுக்காக. ஸோ அதுக்கு பக்கத்தில் ஒரு குட்டி ஸ்டூல் மாதிரி வச்சுட்டு, ஸ்டூலுமே கோல்டன் கலரில் எப்படி செட் ஆகி வந்ததுன்னு தெரியல. அது மேலே வந்து அந்த ஃப்ளார்ஸ் வச்சுருக்கேன். இது வந்து செட் ஆஃப் 50 ஃப்ளார்ஸ் இருக்கும். அதுவும் மீஷோ தான், லிங்க் கொடுக்குறேன். ஆனால் அதுக்கு கீழே வந்து அதுக்கு கூட வந்து ஒரு க்ரீன் கலர் அந்த வைனும் ஆட் பண்ணியிருக்கேன், நல்லா இருக்குங்கிறதுக்காக. அண்ட் இதுவுமே ஆர்டிஃபிஷியலில் இருக்கிற ஒரு பிளான்ட் தான். இது ஒரு பிளான்ட்டு. இந்த ரூமில் வந்து மற்ற ஏரியாலாம் இருக்குல்ல, லிவிங் ரூம், கிச்சன், டைனிங் டேபிள், என்ட்ரன்ஸ் ஏரியா எல்லாத்துலேயுமே வந்து லைவ் பிளான்ட்ஸ் தான் வச்சுருக்கேன். இந்த ஒரு ரூமில் மட்டும் வைக்கல, ஏன்னா இந்த ரூமில் வந்து சுத்தமாக காற்று வெளியில் வந்துட்டு போகிறதுக்கெல்லாம் எந்த ஒரு வழியுமே இல்லை. ஏர் ஹோல்ஸ் கூட நான் வந்து க்ளோஸ் பண்ணி தான் வச்சுருக்கேன். ஸோ இந்த ரூமில் நான் செடி வைக்கும்போது அது அந்த அளவுக்கு நல்லா டெவலப் ஆகுறது கிடையாது. எனக்கும் அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த அளவுக்கு பொறுமை இல்லாததுனால இந்த ரூமுக்கு மட்டும் நான் எல்லாமே வந்து ஆர்டிஃபிஷியல் தான். ஸோ பார்க்குறது கொஞ்சம் நல்லாவும் இருக்கணுங்கிறதுக்காக தான் இதெல்லாம் வச்சுருக்கேன். கண்ணாடியுமே வந்து இது செஞ்சாங்க இல்லை,
அவங்கக்கிட்டே சொல்லி தான் இந்த அளவுக்கு. ஸோ இந்த பக்கம் வந்து ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்குது. ஸோ அந்த அளவு சொல்லி இந்த இந்த ரேஞ்சில் வந்து இருக்கட்டும்னு சொல்லி பண்ணன கண்ணாடி தான் இது. ஏன்னா அதுக்கு மேலே இது வந்து என்னோட ஒரு ஃப்ரெண்ட் வந்து எனக்கு இது பண்ணி கொடுத்தாங்க. ஸோ நான் அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இது பற்றின ஒரு ரீல்ஸ் அண்ட் ஷார்ட்ஸ் கூட நம்ம சேனலில் அப்லோட் ஆகிருக்கும். ஏன்னா அதில் அங்கே 3 பட்டர்ஃப்ளை வச்சுருக்கேன். ஏன்னு தெரியல, எங்கேயோ பார்த்து வாங்கியிருப்பேன். அதில் நான் இதெல்லாம் ஸ்டிக் பண்ணியிருக்கேன். கர்டன்ஸ், இந்த ரூமில் வந்து கர்டன்ஸ் எல்லாமே வந்து பெய்ஜ் கலர் தான். ஸோ ஒரு மாதிரி ஹாஃப் ஒயிட் மாதிரி. அதில் வந்து இந்த விண்டோவோட டோர் வந்து என்னன்னா ப்ளூ கலர். ஸோ அது மட்டும் நம்ம ஃபேமிலி கூட நம்ம தீம் கூட செட் ஆகி போகாததுனால இந்த கர்டன் போட்டேன். ஆனால் அந்த கர்டன் அந்தளவுக்கு க்ளோஸ் ஆகி நிற்கிற மாதிரி தெரியல. ஸோ என்ன பண்ணியிருக்கேன்னா, இவ்வளவும் தெரியும், எப்போவுமே இந்த கர்டன் போட்டிருந்தாலும் நமக்கு இந்த இடம் ப்ளூவிஷ் கலரில் தெரிஞ்சுட்டே இருந்தது. ஸோ அதையுமே கொஞ்சம் வந்து பேட்ச் ஒர்க் பார்த்தாச்சு. அந்த வால் ஸ்டிக்கரை ஒரு சின்ன ஒரு லைனுக்கு வந்து அங்கே வந்து ஸ்டிக் பண்ணிட்டேன். இப்போ அது கொஞ்சம் நீட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. அடுத்து இங்கே வந்து ஒரு ரிங் லைட் வச்சுருக்கேன். ஸோ இதுதான் என்னோட மெயின் லைட். இதை வச்சு தான் என்னோட மேக்கப் வீடியோஸ் எல்லாமே நான் ஷூட் பண்ணுறேன். ஆனால் அது ஒரு ப்ளக் பாயிண்ட் இருக்குது. அடுத்து இந்த சைடு வந்தோன்னா இதுவுமே வந்து கண்டிப்பாக சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, எனக்கு வந்து எப்போவுமே இந்த ரூமில் வந்து ஒரு பெட் போடணும், ஒரு சிங்கிள் காட்டாவது போட்டு ஒரு பெட் போட்டு ஒரு செட்டப் பண்ணணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை. ஆனால் வந்து நான் எப்போவுமே யோசிச்சுட்டே இருந்தேன், வாங்கலான்னு. அப்போது இன்னொரு விஷயம் வாங்காததுக்கு என்ன ரீசன்னா, அதை நான் இப்போ ஒரு சிங்கிள் காட் போட்டால் கூட இவ்வளோ இடம் அதில் போயிடும். அடுத்து என்னால் இந்த மிரர் முன்னாடி நின்று ஸ்டைல் பண்ண முடியாது. ஸோ இந்த ரூமில் பெட்டு போடுறதுக்கு இந்த ஒரு எண்டு தான், ஒரு விண்டோ இருக்குது, இங்கே மட்டும்தான். அப்போ இது எதுவுமே செட் ஆகாதனால ரொம்ப நாளாக பெண்டிங் இருந்தது. கடனாக வந்து என்ன தோணுச்சுன்னா, என்னோட லிவிங் ரூமில் வந்து 2 செட் சோஃபா அண்ட் ஒரு திவான் சோஃபா இருந்தது. ஸோ டக்குன்னு ஒரு சும்மா ஏதோ டிவி பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு என்னவோ தோணுச்சு, எனக்கு இப்போ இந்த ரூமுக்கு இது வேணும்னு சொல்லி உடனே எடுத்துகிட்டு வர வச்சுட்டேன். கொண்டு வந்து இங்கே போட்டாச்சு. அண்ட் இதுவுமே நம்ம தீமுக்கு செட் ஆகாத ஒரு கலர் தான், தெரியுதா? ஸோ இந்த கலர் ஒரு ப்ளூ இருக்கா. அப்போ இந்த ரூமில் வேறு எதுவுமே நான் ப்ளூவில் இன்க்ளூட் பண்ணாததுனால இதுக்கு மேலே வந்து இந்த ஒரு கம்ஃபர்டர் காட்டுறேன். ஸோ இந்த கம்ஃபர்டர் ஒன்று போட்டிருக்கேன். இது வந்து என்னென்னா அமேசான்லேருந்து இதுக்கு லிங்க் கொடுக்குறேன். அந்த கம்ஃபர்டர் கூட என்ன நல்லா செட் ஆகி போகுதுன்னா, இந்த குட்டி குஷன் கவரும் மீஷோலேருந்து. ஸோ இதுவுமே நம்மளோட ரூமுக்கு லைட்டாக ஒரு பேபி பிங்க், இந்த குட்டி ப்ளூ இருக்கிறது நல்லா தான் இருக்குது, கான்ட்ராஸ்ட்டாக இருக்கிறனால இதை வந்து வச்சுருக்கேன். இதெல்லாம் இப்போ ரீசெண்டாக நான் செட் பண்ணது. இப்போ எனக்கு தோணுன ஐடியா என்னன்னு தெரியல. ஓகேம்மா, இது முடிஞ்சிச்சு. ஸோ திவான் செட்டுமே இதோட லுக் வந்து பார்க்க ரொம்ப நல்லா இருக்குது இந்த ரூமுக்கு. அடுத்து இது ஏன் போட்டிருக்கேன்னு கேட்காதீங்க, இதில் தான் உட்காந்து நான் யோகா பண்ணுவேன். அடுத்து இது அடியில் வச்சிருவேன் அதுக்காக. ஓகேவா? ஸோ அடுத்து இந்த விண்டோவுக்கும் அதே மாதிரி கர்டன்ஸ் தான். இதுவுமே அமேசான் இல்லைனா மீஷோ, ரெண்டில் ஏதோ ஒன்று. இந்த விண்டோவுக்கு பின்னாடி ஒரு ஆள் இருக்காங்க. ஒரு மிரர். இந்த மிரர் எதுக்கு வச்சுருக்கேன்னா, இது ஒரு குட்டி மிரர் தான். எதுக்குன்னா வந்து நம்ம சம்டைம்ஸ் இந்த விண்டோ ஓப்பன் பண்ணி நேச்சுரல் லைட்டில் ஷூட் பண்ணால் நல்லா இருக்கும்னு எனக்கு திடீர்னு ஸ்ட்ரைக் ஆகும். அப்போது எனக்கு பார்க்குறதுக்கு எனக்கு ஒரு மிரர் வேணும் அப்படிங்கிறதுக்காக இது வாங்கி வச்சேன். இதை ஏன் நான் மூடி வச்சுருக்கேன்னா, இது நம்மளோட தீம் கூட அந்தளவுக்கு செட் ஆகி போகலை. இதை நான் சரி பண்ண ட்ரை பண்ணி நிறைய தடவை பல்பும் வாங்கியிருக்கேன். ஸோ இதை வந்து இப்படி இருக்கட்டும், நம்ம எதுவும் பண்ண வேண்டாம், இல்லைன்னா செம்மையாக ஒரு ஐடியா வரும்போது மாற்றிக்கலான்னு சொல்லிட்டு இதை வந்து இப்படி யாருக்கும் தெரியாமல் மூடி மறைச்சி வச்சுருக்கேன். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து இந்த ஃப்ளார்ஸ் இதெல்லாம், இது வந்து இந்த ஒயிட் கலர் ஃப்ளார். நம்ம ஆல்ரெடி இந்த மாதிரி ஃப்ளார்ஸ் நம்ம சேனல் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே இருந்திருக்குல்ல. ஸோ இது எதுக்குன்னா, நமக்கு ஃபெஸ்டிவ் சீசனுக்காக நம்ம மேக்கப் லுக் ஷூட் பண்ணும்போது பேக்ட்ராப்க்கு இது ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப வைரல் ட்ரெண்டிங்கான ஒரு இதுதான், ஃப்ளார்ஸ் தான், ஆர்டிஃபிஷியல் ஃப்ளார்ஸ் தான். ஸோ இப்போ ரீசெண்டாக அதில் வந்து நான் ஒரு ஒயிட் வாங்கியிருந்தேன். இந்த ஒயிட் நான் எதுக்கு வாங்கினேன்னா, பேக்ட்ராப்க்கு கிடையாது, வேற ஒரு விஷயத்துக்கு. அதை நான் இப்போ உங்களுக்கு லைட் இருக்குல்ல, இந்த லைட் வந்து தெரியுறேன்னா, இங்கே தெரியுறேன்னா, ஓகே, இந்த லைட் இல்லை தங்கம் இல்லைங்க, இந்த லைட் வந்து கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்குது. இதை நான் எதுக்கு நினச்சேன்னா, நம்ம வந்து லைட்டாக அந்த கெட் ரெடி வித் மீ குட்டி குட்டியெல்லாம் ஷூட் பண்ணும்போது இது கொஞ்சம் நல்லா பிரைட்டாக இருக்கும். சம்டைம்ஸ் எனக்கு வந்து அதையுமே ஏதாவது பண்ணணும் அப்படின்னு தோணும்போது இது வச்சுருக்கேன். இது எதுக்குன்னா, இந்த சைடு 2 ஹூக்ஸ் நான் மாட்டி வச்சுருக்கேன். அந்த ஹூக்ஸில் ரொம்ப ஹார்ஷாக இருக்க லைட்டை வந்து ரொம்ப சட்டில் ஆக்கிடும், எனக்கு பார்க்க ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அதுக்காக இதை வச்சுருக்கேன். ஆனால் எப்போவும் எனக்கு இது தேவைப்படாது. உங்களோட தாட்ஸ் வந்து மாறிட்டு இருக்கும், ஐடியாஸ் மாறிட்டே இருக்கும்போது எடுத்துடலாம். இங்கே வந்து 2 இந்த மாதிரி ஹூக்ஸ் வச்சுருக்கேன். இது வந்து தெரியாது. ஸோ இதுவுமே வந்து மீஷோவில் இருந்து தான், செட் ஆஃப் 10 ஆர் 12 ஆர் சம்திங். இதில் வந்து 2 பேலன்ஸ் இருந்தது, இந்த 2 எண்டுலையுமே போட்டிருக்கேன். எண்டு முடிஞ்சிருச்சு. அண்ட் இந்த சைடு பார்த்தோன்னா, இது வந்து ஆல்ரெடி இருந்த கபோர்ட் தான். அண்ட் இது நாங்கள் எக்ஸ்ட்ராவாக பண்ணது. இதுவுமே நான் என்ன பண்ணேன்னா, இந்த பிளேஸுக்கு, ஸோ இந்த பிளேஸுக்கு எவ்வளோ வேணும் அப்படிங்கிறத மெஷர் பண்ணி அதை சொல்லி இது பண்ண வச்சது தான். அண்ட் இதில் வந்து கீழே இது வந்து விண்டோ ஆக்சுவலி. ஸோ இப்போ நான் விண்டோ வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு ப்ளைவுட் செட் பண்ணி. எதுக்குன்னா, இந்த சைட்லேருந்து எனக்கு ரொம்ப பிரைட்னஸ் வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக, ஒரு விண்டோ மட்டும் போதும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ பட் நம்ம எப்போ வேணாலும் மாறலாம் இல்லையா? அதனால வந்து நான் என்ன பண்ணேன்னா, இங்கே வந்து கபோர்ட் பண்ணாமல்
இந்த ஷேப் இது பின்னாடி வந்தால் தான் தெரியும். ஓகே, ஸோ இப்படி இருக்கும் எல் மாதிரி. அண்ட் இங்கே எல்லாமே ஸ்டோரேஜ் தான். ஸோ இதில் எல்லாமே வந்து நிறைய திங்ஸ் வச்சு ஃபில் பண்ணி தான் வச்சுருக்கேன். ஒன்று ஒன்றா காட்டுறேன். அண்ட் இந்த இதில் பார்த்தோன்னா கொஞ்சம் குப்பையாக இருக்கும். ஓகே, இது ஆக்சுவலி இதுவுமே நான் ஃபஸ்ட் டைம் ஒட்டுனதோடு இருந்த செட். இதையும் நான் வந்து மாற்ற வேண்டிய டைம் வந்துருச்சு. இந்த மாதிரி இருக்குல்ல, இது அழுக்கு கிடையாது ஆக்சுவலி. அதுக்கு நாளாக அந்த இடம் வந்து அப்படி ஆகிடுது. இது வந்து ஒரு க்யூட்டான ஒரு லாண்ட்ரி பேஸ்கெட். ஆக்சுவலி இதுவும் மீஷோல இருந்தான். இதோட ஒரு கண்ணு வந்து விழுந்துருச்சு, எடுத்து வச்சிருக்கேன். இதான் ஸ்டிக் பண்ணணும். இதை நான் எதுக்கு இங்கே வச்சிருக்கேன்னா, நான் இந்த இடத்துல நான் வந்து கேமரா வச்சு ஃபில்ம் பண்ணும்போது இங்கே ஒரு லைட் பேக்ட்ராப்க்கு இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்காக அந்த ஒரு டாலும் இந்த லைட்டோட செட்டப்பும் வச்சுருக்கேன். அண்ட் இதுக்குள்ளே நிறைய ரேண்டமான திங்ஸ் தான் இருக்குது. ஸோ வேற ஒன்றும் இல்லை, டெக்கரேட்டிவ் தான். இந்த லைட் இருக்குது, வேறு இந்த க்ரீன் கலர் லைட்ஸ் இருக்குது, அண்ட் கொஞ்சம் ஃப்ளார்ஸ் எக்ஸ்ட்ரா இருந்தது எல்லாமே இருக்குது. இந்த கிளாத் பெக் இருக்குல்ல, அதில் ஸ்மால் சைஸ் அதெல்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாமே தான் இங்கே ரேண்டமாக இருக்குது. அண்ட் இது என்னென்னா, இது ஒரு ஷூ கவர். இது வந்து அடுத்த மீஷோ வீடியோக்காக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அப்படி தேவையான திங்ஸ் கொஞ்சம் மட்டும் இதை வச்சுருக்கேன். பட் நமக்கு இங்கே டிஸ்டன்ஸ்லேருந்து பார்க்குறதுக்கு அது மட்டும் தான் தெரியுமே தவிர உள்ளே இருக்க ஐட்டம்லாம் தெரியாது. அதனால அண்ட் இதில் என்னோட கேமரா இருக்குது, ஒரு குட்டி ட்ரைபாட் இருக்குது. இது ஒரு ட்ரைபாட். இந்த ட்ரைபாட் தான் நான் vlog எல்லாம் எடுக்கிறதுக்காக வச்சுருக்கேன். ஜோரோ இங்கே குட்டியாக ஒரு ஆள் இருக்கார். அவர் வந்து நல்லா டென்ட் ரெடி பண்ணிகிட்டு இருக்கார் அவருக்காக. ஸோ இது வந்து ஒரு கம்ப்யூட்டர் டேபிள். இந்த டேபிள் முன்னாடி நான் வந்து ஷூட் பண்ணும்போது இந்த திங்ஸ் எல்லாம் வச்சு ஒரு மிரர் வச்சு ஷூட் பண்ணிட்டு இருப்பேன். இதுதான் என்னோட பேக்ட்ராப்பாக இருந்தது முன்னாடி. இப்போ தான் கொஞ்சம் சேஞ்ச் ஆகியிருக்கு. ஏன்னு தெரியல. இப்போவும் இது வேணும்னா யூஸ் பண்ணலாம். அண்ட் இது வந்து இன்னும் மீஷோலேருந்து ஒரு சாரீ, ஒரு ஓணம் லுக்கு எடுத்திருந்த சாரீ. ஓகேவா, அதை நான் வந்து இதில் தான் பேக்ட்ராப்பாக தான் கொடுத்துருந்தேன். ஒரு ஒயிட் வித் கோல்டனுக்கு இது நல்லா இருந்துச்சு. பட் இப்போ ஓணம் லுக்கு தேவைன்னு அதை ரெண்டாக கட் பண்ணி எடுத்ததில் இந்த பேலன்ஸை இங்கே போடலை, இன்னும் போடாமல் இதில் போட்டு வச்சுருக்கேன். இனி ஒருவேளை நான் இந்த பேக்ட்ராப் எப்போ நான் யூஸ் பண்ண வரணும் அப்போ இதை நான் வந்து செட் பண்ணி எடுக்கணும். அண்ட் இதனோட மைக்கோட கேஸ் வந்துக்கட்டும். அண்ட் இங்கே வந்து ஒரு ஃப்ளவர் வாஸ் வச்சுருக்கேன். ஸோ இதுவும் எதுக்கு வச்சுருக்கேன்னா, அங்கேருந்து நம்ம எடுக்கும்போது இதுவும் கொஞ்சம் தெரியும். பட் இது வந்து ரொம்ப அழகான வந்து இந்த மயில் தோகையெல்லாம் வச்சுருந்தேன். இது வந்து வருண் இங்கே வந்து ஒரு ஆள் இருக்கார் இல்லையா, அவர் பண்ண வேலை. ஸோ நம்ம வீட்டில் கிட்ஸ் இருந்தால் இதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய விஷயந்தான். முன்னாடிக்கு இது எவ்வளோ பரவாயில்ல. முன்னாடியெல்லாம் எல்லாமே நான் ஆகிடும். கொஞ்சம் வளர அவனுக்கு கிட்டத்தட்ட 5.5 வயசு ஆகுது. ஸோ பெட்டர் ஆகிட்டு தான் வரான். அந்த அளவுக்கு இப்போ இதை நாசம் பண்ணுறது இல்லை. தூக்கியும் போட மனசு வரல, அப்படியே வச்சுருக்கேன். ஸோ இனி ஒரு புது செட் ஆஃப் ஃபெதர்ஸ் வாங்கும்போது இதை மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். என்ன வேணும்? பேக்ட்ராப். இது என்னன்னா ஹாப்பி பர்த்டே. இது எதுக்கு இப்படி தனியாக கலர் எடுக்கவும் இல்லை, திரும்ப கனெக்டும் பண்ணாமல் வச்சுருக்கோன்னா, யாருக்கு எப்போ பர்த்டே வருதோ அப்போ ஜஸ்ட் எடுத்து ஒரு எண்டை கனெக்ட் பண்ணிட்டோன்னா பர்த்டே செலிப்ரேட் பண்ணலாம். அண்ட் நமக்கு வந்து வீடியோவுக்கு இப்போ எல்லா டைமும் இருந்தால் வீடியோவில் பேக்ரவுண்டில் தெரியும்ல, அதனால அது அப்படி சைடில் போட்டிருக்கேன். ஒரு ஸ்க்ரீனை தான் போட்டு க்ளோஸ் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். இந்த வால் எல்லாம் இப்படி இருக்குங்கிறது இவ்வளோ நாள் எனக்கு பெருசாக தெரியவே இல்லை. இப்போ அவன் கொஞ்சம் இதெல்லாம் பண்ணுறது ஸ்டாப் பண்ணதுக்கப்புறம் தான் தெரியுது. இனி இதெல்லாம் மெயின்டைன் பண்ணி எடுக்கணும் கொஞ்சமாக. பார்ப்போம். ஓரளவுக்கு இந்த வால் எல்லாமே நான் வந்து க்ளீன் பண்ணி பார்த்தேன். ஸோ என்னதான் இருந்தாலும் ஸ்கெட்ச் வச்சு பண்ணுறதுனால இனி ஒரு வாட்டி பெயிண்டிங் பண்ணாதான் இதெல்லாம் பெட்டர் ஆகும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த ஸ்டாண்ட் பற்றி சொல்லிடுறேன். இந்த ஸ்டாண்ட் என்னென்னா, இந்த கிளாத்ஸ் எல்லாம் நம்ம ஹேங் பண்ணுவோம்ல, அதுதான். ஸோ நமக்கு நிறைய ஸ்டோரேஜ் இல்லாதவங்க, இல்லைன்னா நம்ம அயன் பண்ணி வச்சுருக்கணும்னு நினைக்கிறவங்க அப்படியே ஃபுல்லாக அதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதில் நிறைய கிளாத்ஸ் தான் அரேஞ்ச் பண்ணியிருந்தேன். இப்போது நான் வந்து இந்த ஓணம் லுக்குக்காகவும் நவராத்திரி சீரீஸ் வருது இல்லையா, ஸோ அதுக்காக தான் இதை வந்து இதில் இந்த ட்ரெஸ் எல்லாத்தையும் நான் மடித்து வச்சுட்டு இந்த கிளாஸ் போட்டிருக்கேன். எப்படி வருதுன்னு தெரியல, அவுட்புட் பார்ப்போம். அண்ட் இதுவும் நல்லாயிருக்கு. இது வந்து அமேசான்லேருந்து ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி தான். இது வந்து ஒரு 800 to 900 அந்த ரேஞ்சில் இருந்தது தான். ரொம்ப ஸ்டர்டி கிடையாது. ஸோ ஆனால் கிளாத்ஸ் எல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு ஓகேவாக தான் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இந்த கபோர்ட்ஸ். இதை நான் வந்து ஓப்பன் பண்ணுறேன். பட் இதில் வந்து அவ்வளோ அற்புதமாக எதுவும் கிடையாது. ஸோ பெரிய ஆர்கனைசேஷன்லாம் எதிர்பார்க்காதீங்க. சடனாக பிளான் பண்ணி எடுத்து ஒரு ரூம் டூர். நான் வந்து ஒரு ப்ரீ பிளானிங் பெட்டராக எதுவுமே பண்ணல. ஜஸ்ட்டு கூட்டி பெருக்கி ரூம் டூர் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அதில் இங்கே வந்து 2. ஸோ இதுலேயும் வந்து இந்த கபோர்டோட கலர்ஸ் என்னவாக இருந்ததுன்னா, இந்த கலர் இருக்குல்ல, இந்த மாதிரி ஒரு மரூனிஷ் கலரில் தான் இங்கே ஃபுல்லாக இருக்கும். அதை வந்து அது ரொம்ப தனியாக தெரிஞ்ச மாதிரி இருந்ததுனால நான் வந்து அந்த வால்பேப்பர் இதில் ஸ்டிக் பண்ணி பெட்டர் ஆகிட்டேன். அண்ட் இங்கே ஒரு மிரர் இருந்தது. அந்த மிரர் எப்போவுமே எனக்கு இந்த மிரரில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிட்டே இருந்தது. ஸோ அதையுமே வந்து க்ளோஸ் பண்ணியாச்சு இந்த செட்டில். ஸோ இதில் வேறு ஒன்றும் இல்லை. இதில் கொஞ்சம் பேக்ஸ் இருக்குது. அண்ட் இது எல்லாமே வந்து இதில் உங்களுக்கு என்ன இருக்குன்னே தெரியாது பேசிக்காக.
ஃபுல்லாகவே அதுதான். குட்டி குட்டி பார்ட்டிஷன் எல்லாம் வச்சுமே இந்த மாதிரி கிளாத் பேக்ஸ் தான். இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிற ஒரு ப்ராடக்ட் நமக்கு. ஸோ அமேசான் மீஷோவில் இருந்து தான் இது எல்லாமே. ஸோ டிஃப்ரெண்ட் செட்ஸ். இது வந்து இந்த கலர் வந்து செட் ஆஃப் 6 வாங்கியிருந்தேன். இது வந்து செட் ஆஃப் 4 அண்ட் அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வாங்கினது இதுதான். ஸோ அது எல்லாமே ரொம்ப பழைய நிலைமைக்கு வந்தாச்சு. அண்ட் ஜிப் நாசமாகிற வரைக்கும் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். ஓகேவா, வேறு என்னது? ஸோ கீழே இது எல்லாமே இருக்குது. என்னோட சாரீ ப்ளவுசஸ் எல்லாமே தனித்தனியாக வச்சுருக்கேன். அண்ட் இதில் வந்து இந்த 2 ப்ளவுஸும் வந்து லாஸ்ட்டாக ஒரு வீடியோக்கு போட்டிருந்ததுனால மடித்து வைக்காமல் வச்சுருக்கேன். இந்த சாரீ அயன் பண்ணி கொடுத்து அதை வாங்கி திரும்ப உள்ளே வைக்க டைம் இல்லை, அதனால வச்சுருக்கேன். அண்ட் இதில் என்ன இருக்குன்னா, ஒன்றில் வந்து இந்த ஓணம் ரிலேட்டட், ஐயோ எனக்கு தெரியல எக்ஸாக்டாக எதில் என்ன வச்சுருக்கேன் என்னெல்லாம், ஆனால் எல்லாத்துலேயுமே துணி தான் வச்சுருக்கேன். எல்லாமே வச்சு க்ளோஸ் பண்ணி பத்திரமா எடுத்து வச்சுருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. அண்ட் இது ஒரு பேங்கிள் பாக்ஸிங் வச்சுருக்கேன். இது வந்து ஒரு சாரீ, யூஸ் பண்ணாத ஒரு ஃப்ரெஷ் சாரீ இதுலேயும் வச்சுருக்கேன். அண்ட் அதுலேயே 2 சாரீ. சில ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் நிறைய வாங்கி இப்போ பார்க்கும்போது நல்லா இருக்குன்னு வாங்கிடுவோம், பட் யூஸ் பண்ண மாட்டோம் இல்லையா, ஃபங்க்ஷன் வரும்போது யூஸ் பண்ணலான்னு. அண்ட் இந்த இது இருக்குல்ல ஹேங்கர்ஸ், இந்த ஹேங்கர்ஸ் எல்லாமே செட் ஆஃப் 10. இது செட் ஆஃப் 10 299 நினைக்கிறேன். அது அமேசான்ல இருக்குது. அது எதுக்கு வாங்கியிருந்தேன்னா இதில் போடுறதுக்கு. இதுவும் ஒயிட், இந்த ரூமும் ஒயிட். ஸோ ஹேங்கரும் ஒயிட்டாக இருந்தால் நல்லா இருக்குங்கிறதுக்காக இப்போ அது தேவைப்படாதனால நான் திரும்ப உள்ளே வந்து வச்சுருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இந்த கபோர்ட். இதுவுமே ஒன்றும் அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்காது. இதில் வந்து என்னென்ன வச்சுருக்கேன்னா, கீழே வந்து கொஞ்சம் கிராஃப்ட் திங்ஸ் எல்லாம் அந்த 2 பிங்க் கலர் பேஸ்கெட்டில் போட்டு வச்சுருக்கேன். அதுக்கு மேலே கொஞ்சம் என்னோடய டாப்ஸ், டிஷர்ட்ஸ் அதெல்லாம் வச்சுருக்கேன். அண்ட் இது வந்து ரெகுலராக நான் யூஸ் பண்ணுற பேக்ஸ். இந்த பேக் இது வந்து நான் மேக்கப் திடீர்னு நான் கிளம்புறோன்னா இதில் மேக்கப் திங்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டு போவேன். அண்ட் இதோட பேண்ட்ஸ் அண்டு இதுவும் டிஷர்ட்ஸ் தான் இருக்குது, லெகின்ஸ் பேண்ட் இருக்குது. இங்கே வந்து ஜீன்ஸும் என்னோட பேண்ட்டும் எல்லாமே வச்சுருக்கேன். ஜட்ஜ் பண்ணாதீங்க, இப்படியா வைக்கணும்னு கேட்காதீங்க. எனக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அப்படி வச்சுருக்கேன். அடுத்து வந்து இதில் வந்து நான் வந்து டாப்ஸ் மட்டும் போடுவோம்ல, அதெல்லாம் இதில் மடிச்சு வச்சுருக்கேன். இது வந்து செட்டெல்லாம் வச்சுருக்கேன். இது மட்டும் தான் நான் இப்போ வெளியில் போகணுன்னா போடணும் அந்த மாதிரி. அடுத்தது அதுக்கு 2த்துக்கும் மேலே வந்து கொஞ்சம் மேக்கப் தான் வச்சுருக்கேன். அடுத்தது இதில் வந்து என்னோட கேமராவோட பேக் வச்சுருக்கேன். அதுக்கு மேலே நிறைய ஒயர்ஸ், கேமராவோட ஆக்சசரிஸ் எல்லாம் வச்சுருக்கேன். இந்த ஒரே ஒரு செட்டு மட்டும் வருணோடது. ஏன்னா வருணோடது அங்கே நம்ம அவனோட ஏரியாவில் எப்படி வச்சாலும் ஒரு ட்ரெஸ் போடுறதுக்கு முன்னாடி எல்லா ட்ரெஸ்ஸையுமே கலைச்சிட்டு தான் அந்த ஒரு ட்ரெஸ்ஸை வந்து ஃபைனலைஸ் பண்ணுறான். அதனால் அவனோட வெளியில் போட வேண்டிய ஒரு நல்ல ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் இருக்கும்ல, ஸோ அதை மட்டும் இங்கே வச்சுருக்கேன். அப்போ தேவைக்கு நான் இங்கேருந்து போட்டு எடுத்து என்ன சூஸ் பண்ணி கொடுக்குறதோ அவன் வந்து செலக்ட் பண்ணி போடுற மாதிரி தான் இருக்குது. இதெல்லாமே வந்து அயன் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதுக்கு கீழே இந்த இவ்வளோ செட் ஆஃப் ட்ரெஸ்ஸஸும் வந்து நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோக்கான ட்ரெஸ்ஸஸ், நவராத்திரி சீரீஸ்க்காக நம்ம வந்து தனியாக எடுத்து வைக்கிறதுக்கான ட்ரெஸ்ஸஸ். ஸோ டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வேணும்ல, எல்லோ, பிங்க்கு, க்ரே, ப்ளூ, பர்பிள், க்ரீன், ஒயிட்டு, ரெட்டு. ஸோ எல்லா கலர்ஸுமே வந்து தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இனி ஒன்றா வீடியோக்கு ஸ்டிச் பண்ணணும். நான் அதுக்கு கீழே அதை க்ளோஸ் பண்ணிட்டணும். இதில் வந்து என்னோடய ஜுவல்லரி, என்னோடய பேங்கிள்ஸ் இருக்குது, என்னோடய இயரிங்ஸ் இருக்குது. அண்ட் இதிலெல்லாம் ஜுவல்லரி வச்சுருக்கேன். எக்ஸ்ட்ரா இயரிங்ஸ், எக்ஸ்ட்ரா பேங்கிள்ஸ் வந்து இதுலேயும் வச்சுருக்கேன். அதுக்கு கீழே வந்து என்னோடய ஹேர் ஸ்டைலிங் டூல்ஸ், ஒரு அயன் பாக்ஸ் இருக்குது. இது வந்து ஹேர் ஸ்ப்ரே, அந்த மாதிரி பெரிய லென்த்தாக இருக்க பாட்டில்ஸ் எல்லாம் வேறு எங்கேயும் வைக்க முடியாததுனால அதில் வச்சுருக்கேன். ஸோ இதை க்ளோஸ் பண்ணிடலாம். அடுத்தது இந்த இது காட்டுறேன். ஸோ இதில் வந்து என்னோடய ஷூஸ், வருணோட ஷூஸ் எல்லாமே வச்சுருக்கேன். ஸோ இந்த ஷூ பேக் தான் நாங்கள் காமிச்சிருந்தேன். ஸோ நான் வந்து மீஷோ ஹாலில் வந்து நம்ம சேனல், நம்ம வ்ளாக் சேனலில் இதோட எல்லாமே அப்லோட் பண்ணுறேன்னா நம்ம செக் பண்ணி பாருங்கள். ஸோ இது வந்து என்னோடய ஷூஸ், வருணோட ஷூஸ், அவங்க அப்பாவோடது எல்லாரோட கலெக்ஷன் வச்சுருக்கேன். இதெல்லாம் வந்து யூஸ்வலாக நம்ம வந்து ரிவ்யூ பண்ணணும்னு நினச்சிட்டு வச்சுருக்க ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அதோட பாக்ஸ் எல்லாம் தூக்கி போட மாட்டேன். அதை அந்த இதில் வச்சுருக்கேன். ரிவ்யூ முடிச்சதுக்கப்புறம் தான் த்ரோ பண்ணுவேன். அண்ட் அதுக்குள்ளே வந்து என்னோட ஒர்க் ரிலேட்டட், என்னோட ப்ரைடலுக்கு நான் யூஸ் பண்ணுற சூட் கேஸ், அந்த மற்ற திங்ஸ் எல்லாமே அதில் இருக்குது. அந்த எண்டில் என்ன இருக்குன்னா, ஓகே, அதுவும் ஒரு பேக். இந்த 3, அதாவது டிபெண்ட்ஸ் என்ன மேக்கப்போ அதை டிபெண்ட் பண்ணி 2 பேக், இதில் ஏதாவது 2 பேக் சூஸ் பண்ணி எடுத்துகிட்டு போவேன். ஸோ இங்கே எல்லாம் அவ்வளோதான். மேலே ஒரு ஸோ எடுத்தாச்சு, ஓரளவுக்கு முடிச்சு. நீ இது மட்டும் காட்டலை, ஏன் காட்டுறேன், அடுத்தது காட்டுறேன். கொஞ்சம் டயர்டாக இருக்குது, ஓடி எல்லாமே ஷூட் பண்ணி. வீடியோ ரொம்ப லென்த்தாக போகுதுன்னு நினைக்கிறேன். ஸ்டாப் பண்ணிடாதீங்க, ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் உங்களுக்கு வந்து வ்ளாக்ஸ் ரிலேட்டடாக இருக்கணும். இப்போது நான் இது வந்து ஆக்சுவலாக வ்ளாக் மாதிரி தான் எடுக்கிறேன் நான் பேசி. அண்ட் பர்டிகுலராக ஹோம் ரிலேட்டட் வ்ளாக்ஸ், ஜோரோ, பெட்ஸ் பற்றி, இதை பற்றிலாம் உங்களுக்கு தெரியணும்னா நீங்கள் நம்மளோட அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, சரி, நம்ம இது பார்த்துடலாம். அடுத்தது ஓகே, நீங்கள் பார்த்துடலாம். இது வந்து நல்லது. ஃபர்ஸ்ட் ட்ரா என்னன்னா இதுதான். ஸோ இது வந்து இந்த வெளியிலேருந்து நான் ஃபாஸ்ட்டாக வந்து ஒரு விஷயம் எடுக்கணுன்னாலும் இதுதான் ஃபஸ்ட்டு கிடைக்கும். இங்கேயுமே என்னோட கை வாக்கில் இது இருக்கிறனால இதில் நான் ரொம்ப ரேண்டமான திங்ஸ்லாம் வச்சுருக்கேன். ஒரு சார்ஜர்,
ஒரு ரோப்பு சார், கொஞ்சம் பேட்ரிஸ் இருக்குது போயிடுச்சு. இட்ஸ் ஓகே. அடுத்தது வந்து இது வந்து ஒரு குட்டி மிரர் வச்சுருக்கேன் அண்ட் இயர்பட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஒரு சார்ஜர் மறுபடியும் ஓகே. அடுத்தது வந்து இதில் என்ன இருக்குன்னா என்னோட கேசஸ் எல்லாம் இருக்குது. ஸோ டிஃப்ரெண்ட் இடத்துல டிஃப்ரெண்ட்டான கேசஸ் யூஸ் பண்ணுறதுனால. அண்ட் இது ஒரு குட்டி மிரர். இது வந்து நம்ம செல்ஃபி வீடியோ எடுக்கும்போது இருட்டாக இருக்க இடத்துல இது யூஸ் பண்ணிக்கலாம். மிரர் கிடையாது, லைட். இதுவுமே அமேசானில் இதில் மேக்ஸிமம் நிறைய வந்து ஆன்லைன் ஷாப்பிங் தான் எல்லாமே காட்டுறேன். அண்ட் இது வந்து ஒரு குட்டி செல்ஃபி ஸ்டிக். ஆக்சுவலி நம்ம ட்ரைபாடாவும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் என்னோடய ஹெட்ஃபோன், கொஞ்சம் பென்னு, அது இது எல்லாமே. ஸோ ரேண்டமான திங்ஸ் தான் இதில் இருக்குது. அடுத்தது இதுவுமே நம்ம வந்து இன்ஸ்டன்ட் நம்ம நினச்ச உடனே நம்ம எடுக்கக்கூடிய ஒரு இதுதான். ஸோ இதில் என்ன வச்சுருக்கேன்னா 2 பாக்ஸ் வச்சுருக்கேன். இந்த 2 பாக்ஸுமே என்னென்னா இது கொஞ்சம் சீப்பான ஒரு 20 rupees அந்த ரேஞ்சில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் இதில் வேறு கலர்ஸ் இல்லை, இந்த கலர் தான் கிடச்சிது 2 பாக்ஸ் அதுவும். அதனால இது எடுத்திருந்தேன். நான் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுற மாய்ஸ்சரைசர், என்னோட ஓகே ஐ மேக்கப்புக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே இதில் தான் வச்சுருக்கேன். ஐலைனர், காஜல், மஸ்காரா எல்லாமே இதில் இருக்குது. அண்ட் இதில் வந்து லிப்ஸ்டிக்ஸ் வச்சுருக்கேன், லிப் பாம் 2 லிப் பாம் வச்சுருக்கேன், சீரம்ஸ் வச்சுருக்கேன், என்னோடய சிந்தூர். ஸோ இதுலேயுமே நான் வந்து ஃபாஸ்ட்டாக எடுத்து யூஸ் பண்ணக்கூடியது. இதில் பொட்டு, பர்ஃப்யூம். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ட்ராக்குள்ளே என்னோடய மேக்கப் திங்ஸ் எல்லாம் இருக்குது. இதில் வந்து கன்சீலர்ஸ், ஃபவுண்டேஷன்ஸ் இருக்குது. இதில் வந்து இந்த பவுடர் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருக்குது. காம்பேக்ட் பவுடர் இருக்குது, ப்ளஷ் இருக்குது எல்லாமே. அண்ட் இதில் கொஞ்சம் ப்ரஷஸ் எல்லாம் இருக்குது. எதுவுமே க்ளீனாக இல்லை, எல்லாமே இனிமேல் தான் க்ளீன் பண்ணணும். அண்ட் இது வந்து என்னென்னா ஹைலைட்டர், ப்ரைமர், அந்த செக்ஷன், ஐஷேடோ பேலட்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன். ஸோ இதில் அவ்வளோதான். அடுத்து செகண்ட் ட்ரா வந்து ஸ்கின் கேருக்கு கம்ப்ளீட்டாக. இது எனக்கு எப்படி அரேஞ்ச் பண்ணுறதுன்னு தெரியல. ஆனால் ஓகே, எனக்கு எது ஃபஸ்ட்டு நான் இதுதான் எடுக்குவேன். ஸோ சன்ஸ்க்ரீனாக எடுத்தேன்னா இதுதான் ஒரு ஓகேவா. இது எப்படி வந்துச்சுன்னு தெரியல. அண்ட் ஃப்ரீக்வெண்ட்டாக நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது இந்த திரிவேதாவோட குங்குமாதி ஆயில் தான். ஸோ இதை பற்றின ரிவ்யூ நம்ம சேனலில் சீக்கிரம் வரும்னு நினைக்கிறேன். ரொம்ப நல்லாயிருக்கு. அண்டு சீரம் வச்சுருக்கேன். ஸோ இதில் எல்லாமே ரேண்டமாக தேவைப்படுற திங்ஸ் தான். இது ஒரு சூப்பரான ஒரு மிரர் வச்சுருக்கேன். நான் வந்து ஏற்கனவே ஒரு மிரர் காட்டினேன் இல்லையா, அது அவ்வளோவா நல்லா இல்லை அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். பட் இது அப்படி இல்லை, இது ரொம்ப சூப்பராக இருக்குது. இதுதான் நான் வந்து மேக்கப் போடும்போது யூஸ் பண்ணுறது. அண்ட் இதோட ஃபினிஷிங் வந்து நல்லா இருக்குல்ல, ஒரு மாதிரி ஆன்டிக் கோல்டு அப்படி சொல்லலாமா? ஓகே, அது நல்லா இருக்குது. அடுத்தது இதோட லிங்க் வந்து இதுவும் மீஷோ தான், இதோட லிங்க்கும் கொடுக்குறேன். அண்ட் இதில் எல்லாம் என்ன இருக்குன்னா நமக்கு இந்த ரேசர்ஸ் அதெல்லாமே. ஸோ அந்த மாதிரி திங்ஸ் இது எல்லாமே ஸ்கின் கேர் தான். ஓகேவா. அடுத்த ட்ராவில் என்ன வச்சுருக்கேன், இதுலேயே ரொம்ப ரேண்டமான திங்ஸ் வச்சுருக்கேன். எக்ஸ்ட்ரா லிப்ஸ்டிக்ஸ் வச்சுருக்கேன். பெரிய பாட்டில் அங்கே இதெல்லாம் பார்த்தா தான் அதுவெல்லாம் வச்சுருக்கேன். வந்துருச்சு. அடுத்து பர்ஃப்யூம்ஸ் வச்சுருக்கேன், ஹேர் ஸ்ப்ரே அண்ட் கொஞ்சம் ஹேர் கிளிப்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன். அண்ட் இதில் வந்து நிறைய இந்த மாதிரி குட்டி திங்ஸ் எல்லாம் இருக்கும்ல, தொலைஞ்சு போயிடுமே, குட்டி சேஃப்டி பின், குட்டி தான் வச்சுருக்கேன், பூ குத்துற பின், அது மாதிரி எல்லாமே. அடுத்து ஃபைனலாக இதில் எல்லாமே இந்த ஓப்பன் பண்ணாத திங்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன். எனக்கு கொஞ்சம் நெயில் பாலிஷ் யூஸே பண்ணுறது கிடையாது, எமர்ஜென்சிக்கு ஏதாவது தேவைப்படும் நெயில் பாலிஷ் வச்சுருக்கேன். அண்ட் இதில் எல்லாமே இது வந்து ஓப்பன் பண்ணாத ஒரு சன்ஸ்க்ரீன். அண்ட் இது வந்து லென்ஸ் லிக்விடு. ஸோ அதெல்லாம் வச்சுருக்கேன். இது எல்லாமே எக்ஸ்ட்ரா தேவைப்படுற திங்ஸ் நம்ம வாங்கி ஸ்டோர் பண்ணியிருக்கோம்ல அது. ஸோ அவ்வளோதான், ரூம் டூரே முடிஞ்சிச்சு. ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு ரூம் டூர் தான். எல்லாமே நான் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். இதில் நிறைய ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். அதில் சில ப்ராடக்ட்ஸோட லிங்க்ஸ் இதில் கொடுக்குறேன். அண்ட் இதை பற்றின டீட்டெயிலான ஒரு லிங்க்ஸ் எல்லாம் வேணும், ரிவ்யூ எல்லாம் வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணி இது 3வது தடவை சொல்கிறேன். ப்ளீஸ் மறக்காமல் நீங்கள் அந்த சேனலே கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுங்க. வேறு என்ன, இதில் உங்களுக்கு என்னெல்லாம் பிடிச்சிருக்கு, இது நல்லா இல்லை, அது நல்லா இல்லை, இது நீட்டாக இல்லை, அப்படியெல்லாம் என்னை ஜட்ஜ் பண்ணாதீங்க. என்னால் இவ்வளோ தான் முடியும், இவ்வளோ முடிஞ்ச அளவுக்கு நான் மெயின்டைன் பண்ணுறேன். எப்படின்னா ஒரு ரெட் கலர் ஒரு குர்த்தியோ அப்படின்னு நான் யோசிச்சேன்னா என்னால் கரெக்டாக எங்கே இருக்குன்னு, நான் இந்த வீட்டிலே இல்லைனாலும் நான் ஃபோன் பண்ணி கரெக்டாக இந்த ட்ராவில் இதில் இருக்குன்னு என்னால் சொல்ல முடியும். ஸோ எனக்கு அப்படி தேவையான அளவுக்கு நான் வந்து எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். இது நல்லா தான் இருக்குது, ஓகேவாக இருக்குது. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நீங்கள் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். இன்னும் இது மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்குறேன், நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ நான் ஃபியூச்சரில் அப்லோட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே கிடைக்கும், நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் இன்ஸ்டாகிராமில் கூட ஃபாலோ பண்ணலாம், லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.